எனவே இந்தியா போல நாடுகள், பாகிஸ்தான், நேபாள் போல நாடுகள் கூட எங்களுக்கு கிட்ட, இலங்கைக்கு கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள் கூட அதிலே சம்பந்தப்பட்டார்கள். இது உலக பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கும் உலக சமாதானத்தை நோக்கித்தான் இந்த கான்ஃபரன்ஸ் அன்று நடந்தது, இந்த சமிட் நடந்தது. அதே போல் இது 1999 தான் இது ஆரம்பமாகினது. இது எந்த வருடத்திலே நடக்கக்கூடிய சமிட். இது நாங்கள் SCO என்று நாங்கள் கூறுவோம். இந்த சமிட்டுக்கு ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று தான் இதுக்கு நாங்கள் சொல்கிறது. ஆனால் அன்று இலங்கை இதுக்கு கலந்து கொள்ளவில்லை. அன்று நடந்த பத்திரிகையில் மாநாட்டிலே நலிந்த ஜாதிச அமைச்சர் அவர்கள் கூறினார்கள், ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு அதிகமாக வேலை இருந்ததுனால அவர்கள் இதுக்கு போவில்லை என்று. ஆனால் எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்களுக்கு அன்று இருந்து வேலை ஒன்றுமே நாங்கள் காணவில்லை. ஜனாதிபதி அவர்கள் கச்சத்தீவு போனதை மட்டும்தான் நாங்கள் கண்டது. எனவே இப்படி ஒரு முக்கியமான உலக நாடுகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சமிட் ஒன்றுக்கு இலங்கையை பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய ஜனாதிபதி அப்படி இல்லாவிட்டால், ஃபாரின் மினிஸ்டர் அப்படி இல்லாவிட்டால், ஒரு தூதுவர் கூட இதுக்கு கலந்து கொள்ளாமல் இருக்கிறது இலங்கையுடைய எதிர்காலத்தில் எங்களுக்கு உலக ரீதியாக கிடைக்கக்கூடிய பல சலுகைகளை இல்லாமக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் இதன் மூலமாக காணப்படுகிறது. ஏனென்றால் இப்போ இந்த அரசாங்கம் வந்த நாளில் இருந்து நாங்கள் காணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போல் நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த சமிட் சம்பந்தமாக இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், இந்த சமிட் சம்பந்தமாக லங்கா கார்டியன் என்று சொல்லக்கூடிய வெப்சைட்டிலே போட்டிருக்கிறார்கள். இலங்கை நாட்டுக்கு வெளியிலே இருந்து வந்தக்கூடிய ப்ரெஷர்னால் அவர்கள் இதுக்கு கலந்து கொள்ளவில்லை. வெளி நாடுகளில் இருந்து வந்தக்கூடிய தாக்கங்களால் அரசாங்கம் இதுக்கு கலந்து கொள்ளவில்லை என்று தான் லங்கா கார்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்லே அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் எங்களுக்கு விளங்கக்கூடிய வெளி தாக்குதல் என்றால் எங்களுக்கு விளங்குது அரசாங்கம். அப்படி என்றால் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட மிக நெருக்கமாக இவர்கள் இப்போது இருக்கிறார்கள். எனவே அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதுனால தான் இன்று சைனாலே நடக்கக்கூடிய அந்த உலக பொருளாதார வளர்ச்சிக்கு நடக்கக்கூடிய சமிட்டுக்கு இலங்கை கலந்து கொள்ளவில்லை. இது உண்மையாக ரொம்பவா மோசமான ஒரு முடிவு என்று தான் சொல்ல வேணும். ஏனென்றால் இலங்கையுடைய வரலாறை நாங்கள் எடுத்தால், எந்த அரசாங்கம் இருந்தாலும் நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட சமமாக எங்களுடைய தொடர்புகள் இருந்தது என்று தான் நாங்கள் வரலாறு ரீதியாக அறிந்திருக்கிறோம். நாங்கள் அமெரிக்காவுடைய இருந்தது போலத்தான் சைனாவுடையும் இருந்திருக்கிறது. அதே போலத்தான் நாங்கள் ரஷ்யாவுடையும் இருந்திருக்கிறது. எனவே அப்படி ஒரு வரலாறு இலங்கை அரசாங்கத்திற்கு இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகும் இவர்கள் கூடுதலாக அமெரிக்காவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு அரசாங்கம், அமெரிக்காவை விமர்சனம் செஞ்ச ஒரு கட்சி, அப்படி ஒரு கட்சி இந்த நாட்டிலே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது நடக்கவில்லை. இவர்கள் கூட கூட அமெரிக்காவுடைய மிக நெருக்கமாக போகக்கூடிய ஒரு நிலைமை தான் காணப்படுறது. அதனால தான் இவர்கள் அன்று சைனா டியான்ஜினில் நடக்கக்கூடிய அந்த சமிட்டுக்கு இவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய தாக்குதலால் தான், அவர்களுடைய வந்த ப்ரெஷர் காரணத்தால் தான் அரசாங்கம் போகவில்லை. ஆனால் இதன் மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பல சலுகைகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது என்று நாங்கள் தெளிவாக சொல்ல வேணும். அதன் மூலமாக எங்களுக்கு சர்வதேச ரீதியாக கூட எங்களுக்கு பல நாடுகளில் கிடைக்கக்கூடிய உதவிகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. எனவே அரசாங்கத்துடைய வெளிநாட்டு பாலிசியை நாங்கள் எடுத்தோம்னா, இவர்களுடைய வெளிநாட்டு பாலிசி தான். இவர்கள் இந்தியாவுடைய கையொப்பந்தம் பண்ணினார்கள், சைனாவுடைய பல அக்ரிமெண்ட் சைன் பண்ணினார்கள். ஆனால் அது சைன் பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட் எல்லாமே மறைத்து கொண்டு இருக்கிறார்கள்.